நண்பர்களே, நான் வந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையை கேட்டு நல்லா ஷேர் பண்ணுங்கள், சப்ரைசர் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இந்த கிரேட் அலெக்சாண்டர் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது நடந்த சம்பவம். அப்போலாம் அவங்க அப்பா வந்து படையில் சாதாரண வீரராக தான் இருந்தார். அதனால் அலெக்சாண்டர் வந்து அப்போ அங்கே வந்து ஸ்கூலுக்கு போகும்போது எல்லா பசங்களும் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவாங்க, எல்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் அலெக்சாண்டர்கிட்ட வந்து காசு இருக்காது. அதனால் அவர் என்ன பண்ணுவார், அங்கே ஒரு பாட்டி கடையவே வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருக்கார். அப்போ அந்த பாட்டி பிள்ளையே, ஏன் இந்த மாதிரி நீ வந்து வெறிச்சு வெறிச்சு பார்த்துட்டு இருந்தா மிட்டாய் வாங்கிக்கோ, நீ நாளைக்கு பெரிய பிள்ளையான அப்புறம் எனக்கு வந்து கொடு அப்படின்ட்டு, பெரிய பிள்ளையான அப்புறம் கொடு, இல்லை அப்புறமேட்டி கொடு. இதேமாதிரி அலெக்சாண்டரும் வாங்கி வாங்கி மிட்டாய் சாப்பிட்டேன். அப்புறம் அவர் வந்து படிப்பு முடிஞ்சு போயிட்டார். அப்புறம் ஒரு 10-15 வருஷம் கழித்து அவர் வந்து பெரிய ராஜாவாகி வருவார். ராஜா வந்து எங்கே அந்த பாட்டி அப்படின்னு சொல்கிறார். அந்த பாட்டி அப்போ தள்ளாத வயசில் இருக்கும். அப்போ அந்த பாட்டிக்கிட்ட வந்து, பாட்டி என்ன உங்களுக்கு தெரியுதா, நீ தானேப்பா இந்த நாட்டோட சக்கரவர்த்தி அப்படின்னும். இல்லை, எனக்கு வந்து சின்ன வயசில் வந்து நான் காசு வாங்கும்போது நீங்கள் வந்து எனக்கு வந்து மிட்டாய் கொடுக்க உதவிங்க. அது நான் பாருங்க. உடனே அந்த பாட்டிக்கு பொண்ணு பொருள் எல்லாம் கொடுத்து அந்த பாட்டியை வந்து அவர் கூட வச்சுக்கார். இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே தன்னிலம் இல்லாமல் ஒருத்தவங்களுக்கு உதவி செய்தால் நாளைக்கு அவங்க வந்து நம்மளுக்கு வந்து உதவுவாங்க. இதுதான் இந்த அலெக்சாண்டர் கதையோட நியதி. அடுத்தது வந்து இன்னொரு கதை. ஒரு ஊரில் வந்து ஒரு கணவன் மனைவி இருந்தாங்க. அப்போ வந்து அவங்க மனைவி வந்து அழகாக இருப்பாங்க. உடனே அவர் ராஜா வந்து அவர் மனைவி மேலே ஆசைப்படுவார். உடனே இது இந்த அம்மா வந்து இது அவங்க வீட்டுக்காரர் வந்து மதிக்கிறதே இல்லை. நீலாம் என்ன தர வீட்டுக்காரன், ராஜா வந்து அவங்க நீ உன்கிட்ட காசு இருக்காவோ என்ன இருக்குது இருக்கானா, ராஜாவை பாரு எவ்வளோ பெரிய இருக்குது. தேவர் மனையை உதாசனப்படுத்திடுவார். உதாசனப்படுத்தோன்னே ராஜா வந்து அந்த ஏழையோட மனைவி யூஸ் பண்ணிக்கிட்டு தூக்கி குப்பத்தொழில் வீசுகிற மாதிரி வீசிடுவோம். வீசின உடனே, ஐயோ ராஜா, என்ன ராஜா, நான் உங்களை நம்பி என் வீட்டுக்காரையே நான் கை விட்டேன், நீலாம் எனக்கு வந்து 1000 பொண்ணுங்க, நீலாம் எனக்கு தேவையில்லை போ அப்படின்னு. உடனே அவர் கொண்டாடி வேகமாக வந்து அந்த ஏழைகிட்டே வந்து, ஐயாங்க நம்ம கொண்டாடிச்சு, நீ வந்து ராஜாவை நீவி போனல, இனிமேலேருந்து நீ தேவையில்லை அப்படின்ட்டு அவர் வந்து அவர் மனைவியை வந்து அனுப்பிடுவார். இதுலேருந்து என்ன தெரியுது, எப்பயுமே கட்டின கணவன் மனைவி பிள்ளைங்க தான் பெருசு. அதை விட்டா ராஜான்னு போனதுனால இன்றைக்கி நடு தெருவில் நிற்கிறாங்க. இதுதான் இந்த கதையோட அர்த்தம். என்னென்னா, அரசினை நம்பி புருஷனை கைவிட்ட மனைவி. இதுதான் இந்த கதையோட. நன்றி.